The relation between roots and coefficient of quadratic equation. இப்போ quadratic equation general form ax square plus bx plus c equal to 0. இப்போ sum of the root கண்டுபிடிக்கிறதுக்கு formula minus coefficient of x divided by coefficient of x square. அப்போ minus coefficient of x, அப்போ minus coefficient of xங்கிறது இங்கே b, அப்போ minus bன்னு வரும். coefficient of x square a, அப்போ minus b by a. product of the root alpha beta equal, அதுக்கு ஃபார்முலா கான்ஸ்டன்ட்டுங்கிறது c divided by coefficient of x square, coefficient of x squareங்கிறது என்னது a, அப்போ c by a. Example 3.43. If the difference between the roots of the equation x square minus 13x plus k equal to 0 is 17. Find k. இப்போ இதில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ங்கிறதுனால இது ரெண்டு ரூட் இதுக்கு இருக்குது. அப்போது ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். சரி, இதில் சம் கண்டுபிடிக்கிற முதல்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ மைனஸ் 13, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 1, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 13. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அடுத்தது த டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 17 சொல்லிக்கலாம். அப்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ 1 + 2 ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறோம், 1 + 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு தனியாக ஆட் பண்ணுறோம், 13 + 17. அப்போ மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல், 1 ஆல்ஃபா ரெண்டு ஆட் பண்ணால் 2 ஆல்ஃபா கிடைக்கும். 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 30. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 30 டிவைட் பை 2. அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு 15, ஆல்ஃபா ஈக்குவல் டு 15 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. அப்போ அதுலேருந்து பீட்டாவுடைய வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ எதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 15, த சப்ஸ்டிட்யூட் இன் த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. அப்போ ஆல்ஃபா பிளேஸில் வந்து வேல்யூ வந்து 15 போடலாம், 15 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. அப்போது பீட்டா ஈக்குவல் டு 13 மைனஸ் 15. அப்போது பீட்டா ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இப்போது கே உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து தெரிஞ்சால் தான் கே உடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபார்முலா, கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கே டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நமக்கு 1. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கே பை 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கேன்னு வரும். ஆல்ஃபாவுடைய வேல்யூ நமக்கு 15, பீட்டாவுடைய வேல்யூ -2. அப்போ ஈக்குவல் டு கே. இப்போ ரெண்டையும் மல்டி பண்ணால் -30 ஈக்குவல் டு கே. அப்போ கேவுடைய வேல்யூ -30. The example 3.44. If alpha and beta are the roots of x square plus 7x plus 10 equal to 0, find the values of
the first division alpha minus beta. இப்போ தந்திருக்க ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது இது வந்து சம் ஆஃப் த ரூட் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸு வந்து கண்டுபிடிக்கிறோம். அது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் coefficient of x divided by coefficient of x square அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது 7 டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 அப்படிங்க -7 வரும். அப்போ சம் ஆஃப் த ரூட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -7. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா வந்து ஆல்ஃபா பீட்டா கான்ஸ்டன்ட் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 10 டிவைட் பை கோஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 1. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 10. அப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வந்து 10. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் இது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பீட்டா ஸ்கொயர், அது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு ஃபார்முலா வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ -7. அப்போது -7 ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 10. அப்போது 10. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 minus 40 equal to square root of 9 equal to 3. இதில் செகண்ட் டிவிஷன் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பீட்டா ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் -7. அப்போது -7 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 10. அப்போது இங்கே 49 -20 அப்படிங்கிறக்கும். அப்போது இது மைனஸ் பண்ணும்போது 29. அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ 29. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா க்யூபு மைனஸ் பீட்டா க்யூப் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூபு ப்ளஸ்ஸு 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸு பீட்டா அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இதில் வருது. அப்போ இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது ஏற்கனவே ஃபஸ்ட்டு டிவிஷனில் கண்டுபிடிச்சோம் வேல்யூ. ஃபஸ்ட்டு டிவிஷனில் வேல்யூ கண்டுபிடிச்சது 3ன்னு வரும். அப்போது 3 க்யூப் ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ. அப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வந்து 10. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேல்யூ வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 3 க்யூபும் போடும்போது 27 ப்ளஸ்ஸு 30 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டோம் 19 வரும். 90. அப்போது 117ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிவிஷன் ஆல்ஃபா டு தி பவர் ஆஃப் 4 ப்ளஸ்ஸு பீட்டா டு தி பவர் ஆஃப் 4. இப்போ இது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பீட்டா ஸ்கொயர், அப்போ ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா ஸ்கொயரு பீட்டா ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம ஏற்கனவே வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். அது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சோம். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ 29 கண்டுபிடிச்சோம். அப்போ 29 ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருங்கிறத ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ 10, அப்போ 10 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஈக்குவல் டு நமக்கு வேல்யூ
741 வரும். 741 மைனஸு 200, 841 வரும். அப்போ 841 மைனஸு 2 இன்ட்டு 100, அப்போது 841 மைனஸ் 200 அப்படின்னு போடும்போது நமக்கு 641. The value is the 641. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இதை எல்சிஎம் எடுக்கும்போது கீழே வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இதை கிராஸ் மல்டி பண்ணோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பீட்டா ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ரெடி நம்ம வேல்யூ முன்னாடி டிவிஷனில் கண்டுபிடிச்சோம், அது 29. ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸில் பார்த்துருக்கோம். அப்போது 29 டிவைட் பை 10 அப்படி கிடைக்கும். அப்போது சின்ஸு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ இஸ் த 29. இது ஆல்ரெடி ஒரு டிவிஷனில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா. அப்போ எல்சிஎம் இருக்கும்போது ஆல்ஃபா பீட்டான்னு வரும். கிராஸ் மல்டி பண்ணால் ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ்ஸு பீட்டா க்யூப் அப்படின்னு வரும். இப்போ ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூபுக்கு ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் க்யூபு மைனஸ்ஸு 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதாவது சம் ஆஃப் த ரூட்டு. அப்போ சம் ஆஃப் த ரூட்டுக்கு வேல்யூ சம் ஆஃப் த ரூட்டுக்கு அந்த வேல்யூ முன்னாடி போட்டு வச்சுக்கோம். அது -7. அப்போது ஹோல் க்யூபு -3 இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 10, சம் ஆஃப் த ரூட் வந்து -7 ஹோல் டிவைட் பை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 10. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ -7 க்யூப் அப்போ 343 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 30 இன்ட்டு 7 அப்படி போடும்போது 210 கிடைக்கும் டிவைடட் பை 10. அப்போ -343 ப்ளஸ் 210 போடும்போது -133 டிவைட் பை த 10 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். Example 3.45. If alpha, beta are the roots of the equation 3x square plus 7x minus 2 equal to 0, find the values of first division alpha by beta plus beta by alpha. இப்போ தந்திருக்க ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x square plus 7x minus 2 equal to 0. இது முதல் சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது சம் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா. இது கண்டுபிடிக்க ஃபார்முலா இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்படி போடும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது -7 ஆயிருங்க. -7 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 3. அப்போது -7/3. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அது வந்து ஆல்ஃபா பீட்டா. ஃபார்முலா வந்து கான்ஸ்டன்ட்டு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து -2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 3. சரி, இப்போ தந்திருக்க ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ்ஸு பீட்டா பை ஆல்ஃபா. இதை எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்ஃபா பீட்டா கிராஸ் மல்டி பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பீட்டா ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ மேலே ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட் வந்து -7/3. அப்போது ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ -2/3.
divided by alpha beta value minus 2/3. அப்போது இங்கே -7 ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். 7 ஸ்கொயர்னா 49 டிவைட் பை 9 வரும். மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு 4/3 ஹோல் டிவைட் பை minus 2/3. அப்போ நியூமரேட்டரில் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நியூமரேட்டர் பொறுத்தவரைக்கும் 9 வரும் எல்சிஎம். அப்போது 49 3ஆல் மல்டி பண்ணால் 9. இப்போ 4ஐயும் 3ஆல் மல்டி பண்ணால் 12 வரும் 12. அப்போ இது ரெசிப்ரோக்கில் எடுத்துட்டோம்னா -3/2 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 61 டிவைட் பை 9. அப்போது ஈக்குவல் டு 61 டிவைட் பை 9 இன்ட்டு -3/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த 3 வந்து 1 டைமு, இங்கே 3 வந்து 3 டைம். அப்போ -61 டிவைடட் பை த 6 -61 டிவைட் பை த 6 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போ செகண்ட் டிவிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா. அப்போ இதில் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்ஃபா பீட்டான்னு வரும். கிராஸ் மல்டி பண்ணோம்னா ஆல்ஃபா க்யூபு ப்ளஸ்ஸு பீட்டா க்யூபு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் ஃபார்முலா வந்து ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா ஹோல் க்யூபு -3 ஆல்ஃபா பீட்டா -3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டான்னு எழுதலாம் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ சம் ஆஃப் த ரூட்டுக்கு ஏற்கனவே வேல்யூ கண்டுபிடிச்சோம். அது -7/3 ஹோல் க்யூப் -3 ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு வேல்யூ வந்து -2/3. சம் ஆஃப் த ரூட்டுக்கு வேல்யூ -7/3 ஹோல் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து -2/3. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் க்யூப் பண்ணால் மைனஸாக வரும். 7 க்யூபும் போடும்போது 343 அப்படின்னு கிடைக்கும். 343 டிவைடட் பை 27 வரும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த 3 கேன்சல், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக வரும். -2 இன்ட்டு அதாவது 2 இன்ட்டு 7 14 டிவைட் பை த 3. அப்போ இன்ட்டு த -3/2 கீழே இருக்கிறது ரெசிப்ரோக்கில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா 27 தான் எல்சிஎம். -343 இது வந்து 9ஆல் மல்டி பண்ணணும். 9ஆல் மல்டி பண்ணால் 14 இன்ட்டு 9 ஆயிரும் இன்ட்டு -3/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஈக்குவல் டு அப்படிங்கிறது -343 -126 டிவைட் பை 27 இன்ட்டு -3/2 அப்படின்னு எழுதலாம். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா -6னா 9 வரும். இந்த 2 + 4 6 3 + 1 4 469 டிவைடட் பை இந்த 27 வரும் இன்ட்டு -3/2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3யும் இதையும் கேன்சல் பண்ணால் 9 3s are 27 9 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 example 3.46 9 into 2 if alpha comma beta are the roots of the equation 2x square minus x minus 1 equal to 0, then form the equation whose roots are first division 1 by alpha comma 1 by beta. இப்போ தந்திருக்கான் ஈக்குவேஷன் தந்திருக்கான். ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம முதல்ல சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது கிவன் the 2x square minus x minus 1 equal to 0. அப்போது வந்து சம் வந்து கண்டுபிடிப்போம். சம் கண்டுபிடிக்கும்போது என்ன செய்வோம், மைனஸ் b/a, அதாவது இதை கம்பேர் டு ax square plus bx plus c equal to the 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சம் ஆஃப் த ரூட் ஃபார்முலா -b/a.
அப்போது மைனஸ் பி பைங்கும்போது மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது, டிவைடட் பை ஏங்கிறது 2. அப்போ என்ன வரும்னா 1/2. அதாவது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னால் பின்னு அர்த்தம், மைனஸ் பி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னது, ஏ. அதை இந்த இடத்துல எழுதியிருக்கோம் சம்மு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஈக்குவல் டு சி பை ஏ. சிங்கிறது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா -1 டிவைடட் பை ஏங்கிறது 2 -1/2. இப்போ இதை வச்சுட்டு தந்திருக்க அந்த ரூட்ஸுக்கு திரும்ப நம்ம வந்து வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கு சம் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ தந்திருக்க ரூட்ஸ் வந்து 1/α, 1/β இது எடுத்துக்கலாம். முதல் இதுக்கு வந்து சம் கண்டுபிடிப்போம். சம் ஈக்குவல் டு 1/α ப்ளஸ் 1/β. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்ஃபா பீட்டா, கிராஸ் மல்டி பண்ணால் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு மேலே பார்த்தோம் என்னென்னு, அதான் சம் வந்து 1/2 கண்டுபிடிச்சோம், அது 1/2 எடுத்துக்குவேன். டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வந்து -1/2. அப்போது -1/2 போடுவோம். அப்போ ஈக்குவல் டு -1. அப்போ இந்த இடத்துல சம்முங்கிறது -1. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ப்ராடக்ட்டு ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டி பண்ணுறோம், 1/α இன்ட்டு 1/β. மல்டி பண்ணால் நியூமரேட்டரில் 1 × 1 1 தான், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா கீழே டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டான்னு வரும். 1 டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா வேல்யூ, அதான் ப்ராடக்ட்டு -1/2 வரும். அப்போது இது ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சுன்னா -2 கிடைக்கும், -2. அப்போது சம் தெரியும், ப்ராடக்ட்டு தெரியும். அப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஈக்குவேஷன் இஸ் ஃபார்முலா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போது x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டுங்கிறது இங்கே -1 வச்சுக்கோம், -1 இன்ட்டு எக்ஸு, ப்ராடக்ட்டு ஆஃப் த ரூட்டுங்கிறது -2 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த x² மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு -2 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ரெக்யர்டு ஈக்குவேஷன். The second division alpha square beta, beta square alpha. சரி, இதில் வந்து நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம் கண்டுபிடிக்கணும். அப்போது சம் ஈக்குவல் டு சம்னா 2 ஆட் பண்ண போகிறோம், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ்ஸு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமனாக எடுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா காமனாக எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும், ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆல்ஃபா பீட்டாவுக்கு வேல்யூ நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். ஆல்ஃபா பீட்டா வேல்யூ, ஆல்ஃபா பீட்டாங்கிறது ப்ராடக்ட்டுடைய வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா -1/2. அப்போ ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூ வந்து -1/2. சம்முடைய வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2. இது ரெண்டு இடத்துல இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது -1/2 இன்ட்டு இதை 1/2 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போது -1 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி நமக்கு சம்முடைய வேல்யூ கிடைக்குது. இப்போ ப்ராடக்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது ப்ராடக்ட் ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டி பண்ணணும். ப்ராடக்ட்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு த பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா க்யூபு பீட்டா க்யூப் அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஆல்ஃபா பீட்டா ஹோல் க்யூப்பும் கிடைக்கும். பட்டு முன்னாடியே நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சி வச்சுக்கோம், ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோம், -1/2 கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் -1/2 ஹோல் க்யூப் நேரம் ஈக்குவல் டு -1/8. இப்போ ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா ஈக்குவேஷன் தான் கேட்குறான். அப்போது ஈக்குவேஷன் இஸ், அப்போது x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0, அது ஈக்குவேஷன். அப்போது x² மைனஸ்
சம்முங்கிறது இங்கே என்ன கண்டுபிடிச்சோம், -1/4 -1/4 இன்ட்டு எக்ஸு, ப்ராடக்ட்டுங்கிறது -1/8 ஈக்குவல் டு 0. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ முதல் x², -, ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 1/4 எக்ஸு ப்ளஸ் 1/4 எக்ஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸு -1/8 ஈக்குவல் டு 0. எல்சிஎம் எடுத்தோம்னா 8ன்னு வரும். அப்போ இங்கே 8x², இதை 2ஆல் மல்டி பண்ணுவோமா, மேலே 2ஆல் மல்டி பண்ணால் ப்ளஸ்ஸு 2x -1 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ டினாமினேட்டரை இந்த 0 கூட கிராஸ் மல்டி பண்ணால் 0 ஆயிரும். அப்போது 8x² ப்ளஸ் 2x -1 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ரெக்யர்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன், 2α + β, 2 β ப்ளஸ் ஆல்ஃபா. இதுக்கு நம்ம வந்து சம் கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல. அப்போ சம்மும்போது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 2α ப்ளஸ் பீட்டா ப்ளஸ்ஸு 2β ப்ளஸ்ஸு ஆல்ஃபா. அப்போ இங்கே 2α, இங்கே ஒரு ஆல்ஃபா, 3α, 1β 2β, அப்போது 3β. அப்போ 3 காமனாக தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. பட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதுக்கு வந்து முன்னாடியே வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது என்னென்னு பார்த்தா 1/2 அப்படின்னு. அப்போ 1/2 இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ 3 இன்ட்டு 1/2, அப்போது 3/2 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இது சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ப்ராடக்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் மூணு ரெண்டே மல்டி பண்ணணும். 2α ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 2β ப்ளஸ்ஸு ஆல்ஃபா ரெண்டே மல்டி பண்ணுறோம். மல்டி பண்ணும்போது 2 × 2 4 ஆயிரும், 4 ஆல்ஃபா பீட்டா. அடுத்து இது இங்கே வந்து மல்டி பண்ணால் 2β² ப்ளஸ்ஸு 2β². இப்போ ஆல்ஃபா இன்ட்டு 2α போடும்போது 2α². அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு வரும். அப்போ இந்த இடத்துல 2α² ப்ளஸ்ஸு 2β² ப்ளஸ்ஸு இது ரெண்டு ஆட் பண்ணால் 5 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2ங்கிறது காமனாக வெளியே எடுத்தலாம். 2 காமனாக தான் α² ப்ளஸ்ஸு β² ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு இது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ α² ப்ளஸ் β² ஃபார்முலா, α² ப்ளஸ் β² ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாங்கிறது ஃபார்முலா. இதை இந்த பிளேஸில் அப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ்ஸு 5 ஆல்ஃபா பீட்டா. இப்போது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு வேல்யூ வந்து 1/2 அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வந்து -1/2 அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 1/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா -1/2, அடுத்தது ப்ளஸ்ஸு 5 -1/2 ஆல்ஃபா பீட்டா வேல்யூ. இப்போது இதை 2 இன்ட்டு 1/4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல். அப்போ ப்ளஸ்ஸு 1 தான் வரும், +1. அடுத்தது -5/2 கிடைக்கும். அடுத்தது இதை வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 2 இன்ட்டு இங்கே 4 காமன் எடுத்துக்கலாம். இப்போ 1 + 4 ஆயிரும், -5/2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ணால் 5/4 -5/2 வரும். இதையும் கேன்சல் பண்ணால் 5/2 கிடைக்கும். இப்போ 5/2 -5/2 அப்படின்னு போடும்போது நமக்கு 0 வரும். அப்போ இந்த இடத்துல 5/2 -5/2 போடும்போது 0. இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகி நமக்கு 0 வரும். Therefore equation is x² minus sum of the root into x plus the product equal to 0. சம் வந்து இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோ. நம்ம சம்ங்கிறது
3/2 கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். அப்போது x² மைனஸ் 3/2 எக்ஸ் ப்ளஸ்ஸு ப்ராடக்ட்டுங்கிறது 0. அப்போது ஈக்குவல் டு 0. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டரில் 2 வரும். டினாமினேட்டரில் 2 வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x² மைனஸ் 3x அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 0. இதை வந்து திருப்பி எப்படி எழுதுனா இந்த 2 வந்து இந்த 0 கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிடும். அப்போது 2x² மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்.